கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1641 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 30 அதிகாரம் 30வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். கர்த்தர் மகத்துவமானவர், தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். 430 வருடம் அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள். ஆட்சி செய்கிற பார்வோன் அவர்களை அடிமையாக வைத்திருந்தான். எகிப்தின் ஜனங்களும் இஸ்ரவேலரை அடிமையாக வைத்திருந்தார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போவதற்கு முன்பதாக மோசேயை பார்வோனிடத்திலே பேசும்படி அனுப்பினார். என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு என்று சொன்னார். ஆனால் பார்வோனோ அனுப்பவில்லை. அப்பொழுது கர்த்தர் கிட்டத்தட்ட 10 வாதைகளை எகிப்திலே அனுப்பினார். இஸ்ரவேலருக்கோ ஒரு சேதமும் வரவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். தமக்காக தெரிந்து கொண்ட தம் பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். எகிப்தியருக்கோ கல்மழை, வெள்ளம், பட்சிக்கிற அக்கினி, இப்படி பல வாதைகள் அங்கே வந்தது. இன்றைக்கும் கர்த்தர் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். ஒருவேளை இன்றைக்கு ஆளுகிறவர்களால், மனிதர்களால் உங்களுக்கு துன்பம் இருக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் இருக்கலாம், மனிதர்களால் இருக்கலாம், ஆட்சியாளர்களால் இருக்கலாம். யாரால் உங்களுக்கு துன்பம் வந்தாலும் கர்த்தர் மகத்துவமானவர் என்பதையும் கர்த்தருடைய புயத்தின் வல்லமையையும் ஒரு நாள் இந்த தேசத்திலே காட்டுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் மகத்துவமானவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உமது புயத்தின் வல்லமையை ஒரு நாள் எங்கள் இந்திய தேசத்திலே காட்டுவீர். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள். தகப்பனே, உமக்கு விரோதமாய் செயல்படுகிற யாராயிருந்தாலும் அவர்களை மன்னித்து உம்மண்டை சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது புயத்தின் வல்லமை, உம்முடைய மகத்துவம் ஒரு நாள் இந்திய தேசத்திலே முழுமையாக வெளிப்படும். அன்றைக்கு உமக்கு விரோதமாய் பேசினவர்கள், செயல்பட்டவர்கள், அல்லேலூயா, நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய மகத்துவத்திற்காக, உமது புயத்தின் வல்லமைக்காக ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.